வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாளில் சிறுவன் உட்பட 3 பேரை தாக்கிய காட்டுப்பன்றியால் கிராம மக்கள் பீதி. மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. உடல் எடை குறைப்பதற்கான சிகிச்சை பெற்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசிற்கு அழுத்தம் தரக்கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அவரது பெற்றோர் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். PS பாளையத்தில் ஒரே நாளில் சிறுவன் உட்பட 3 பேரை தாக்கிய காட்டுப்பன்றியால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது PS பாளையம் கிராமம். இங்கிருந்து சன்னியாசிக்குப்பம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு கொய்யா தோப்பில் காட்டுப்பன்றி குட்டிகள் போட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் அது அவ்வப்போது சாலையில் செல்லும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளை துரத்தி கடிக்க முயல்வதாகவும் அப்பகுதி மக்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை PS பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி மற்றும் தண்டபாணி ஆகிய இருவரும் வயலுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது வயலுக்குள் பதுங்கி இருந்த காட்டுப்பன்றி இருவரையும் தாக்கிவிட்டு ஓடியுள்ளது. இதில் கைகால்களில் காயமடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதேபோல் வாதனூர் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன் ஜெயசித்ரா தம்பதியின் மகன் 9 வயது சிறுவன் ஜெகன் என்பவர் சன்னியாசிக்குப்பம் கணபதி நகரில் உள்ள தனது அத்தை வீட்டிற்கு விடுமுறைக்கு வந்துள்ள நிலையில் நேற்று காலை அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் ஜெகன் விளையாடி கொண்டிருந்த போது கொய்யா தோப்பில் இருந்த காட்டுப்பன்றி வீடுகள் நிறைந்த பகுதிகளுக்குள்ளே புகுந்து சாலையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை துரத்தி தாக்க முயன்ற போது சிறுவர்கள் அலறி அடித்து தப்பி ஓடினர். இதில் சிறுவன் ஜெகன் ஓட முடியாமல் நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் அவரை காட்டுப்பன்றி வலது கால் தொடையில் கடித்து குதறியது. பின்னர் தனது கொம்பினால் காலில் 2 இடத்தை கிழித்துள்ளது. இதனால் படுகாயமடைந்த சிறுவனை மதகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்ததை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் PS பாளையம் கிராமத்தில் காட்டுப்பன்றி ஒரே நாளில் சிறுவன் உட்பட 3 பேரை தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு சுவற்றின் மீது மோதி நின்ற CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் என்பவர் இன்று அதிகாலை விழுப்புரம் மாவட்டம் அரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரியில் சாண்ட் ஏற்றுவதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே கடக்க முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு கட்டையின் மீது ஏறி நின்றுள்ளது. இதில் ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். உடனே அருகில் இருந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து CCTV காட்சிகள் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடல் எடை குறைப்பதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க அழுத்தம் தர கோரி இளைஞரின் பெற்றோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஏமச்சந்திரன் என்பவர் சென்னை பம்மல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் எடை குறைப்பதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவரது பெற்றோர் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று கொண்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அலுவலகத்தில் சந்தித்து அவர்களது மகன் உயிரிழந்த விவகாரம் குறித்து நடந்தவற்றை தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்க தமிழக அரசுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அழுத்தம் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். சாரதா கங்காதரன் கலைக்கல்லூரியில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாரதா கங்காதரன் கலைக்கல்லூரியில் IT டிபார்ட்மெண்ட் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் வழங்கி பாராட்டினார். ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் மேலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகையால் புவி வெப்பமாவதலை தடுக்க ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை மூலம் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றது.
அதன்படி ஊசுட்டேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக அறக்கட்டளைக்கு ஏரோக்ரேன் டெக்னாலஜிஸ், ஜேபி அலுமினியம், கிரீன் வாரியர், வள்ளலார் ஏஜென்சி, அமேஸ்மெண்ட் ஃபுட் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் 1,00,000 மரக்கன்றுகளை நன்கொடையாக வழங்குகின்றனர். இதற்கான துவக்க விழா இன்று காலை ஊசுடு தொகுதி கோனேரிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் உயர்மட்ட குழு தலைவர் மூர்த்தி தலைமையில் நிறுவனர் ராஜா மனோகரிடம் மரக்கன்றுகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் செயல் தலைவர் சுபலட்சுமி, நிர்வாகி குமரன், ரமேஷ், ஐயனார், மல்லிகா, கர்ணா, சதீஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். LFP பாண்டிச்சேரி ஃபுட்பால் லீக் போட்டிகள் நடைபெற்றது. LFP ஸ்போர்ட்ஸ் பிரசன்ஸ் LFP பாண்டிச்சேரி அண்டர் 11 ஃபுட்பால் லீக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 6 அணிகள் மற்றும் 84 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். இந்த போட்டியானது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று கொண்டுள்ளது. இப்போட்டியை சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி, லே ராயல் பார்க், முத்து சில்க் பிளாசா ஆகியோர் ஆதரித்து வழங்கினர். இப்போட்டியில் புதுச்சேரி கால்பந்து சங்க செயலாளர் தனசேகர், புதுச்சேரி கால்பந்து சங்க தர அடையாள தூதர் ராஜேஸ்வரன், புதுச்சேரி கால்பந்து சங்க தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சதீஷ், லே ராயல் பார்க் நிர்வாக இயக்குனர் சமீர், முத்து சில்க் பிளாசா நிர்வாக இயக்குனர் ஜனார்த்தனன், சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி நிறுவனரும் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனருமான அமுதவாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் முதல் இடத்தை நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்த யங்ஸ்டர் FC அணியினரும், 2ஆம் இடத்தை LFP கால்பந்து அகாடமி அணியினரும், 3வது இடத்தை பிளே மேக்கர்ஸ் FC அணியினரும் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி நிறுவனர் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனருமான அமுதவாணன் தேசிய அளவிலான 20 வயதிற்குட்பட்டவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள புதுவை அணிக்கு கால்பந்து ஜெர்சியை வழங்கினார். மேலும் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் புதுச்சேரி கால்பந்து சங்கம் இணைந்து கோடைகால கால்பந்து பயிற்சி முகாமை AIFF BCD உரிமம் பெற்றுள்ள பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க உள்ளதாக அறிவித்தனர். மணவெளியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் பக்தர்களுக்கு பாஜக பிரமுகர் விக்கி என்ற ராஜகணபதி அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மணவெளியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய சித்திரை மாத திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது. இதனையொட்டி விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி தலைமையில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுட சுட அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் SC/ST மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உயர் கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட SC/ST கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான நோடல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் கல்லூரிகள் SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதி திராவிடர் நலத்துறையின் பொறுப்பாகும். மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதி திராவிடர் நலத்துறை செலுத்தும் என்றும் இதை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எக்காரணத்தை முன்னிட்டு நீங்கள் வந்து புதுசாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெனியூல் பண்ண தேவை. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் அவன் எடுக்கிற சர்டிஃபிகேட்டியை 4 வருஷம் படிக்கிறாரா 5 வருஷம் படிக்கிறாரா. அக்ஷய திருதியை முன்னிட்டு சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸில் அதிரடி சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகின்றன. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள 100 வருட பாரம்பரியம் மிக்க சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நகை கடையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு அதிரடி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய தங்க நகைகளுக்கு சவரனுக்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய நகைகளை மாற்றுவதற்கு கிராமிற்கு 80 ரூபாய் கூடுதல் மதிப்பும் வழங்கப்படுகின்றது. 1 கிலோ வெள்ளி பொருட்கள் வாங்கினால் 5000 ரூபாய் தள்ளுபடியும், 1 கிராம் வெள்ளிக்கு 5 ரூபாய் தள்ளுபடியும் வழங்கப்படுகின்றது. வைர நகைகளுக்கு கேரட்டிற்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுகின்றது. இந்த சலுகை ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் மே 13ஆம் தேதி வரை மட்டுமே வழங்கப்படுகின்றது. எனவே வாடிக்கையாளர்கள் இந்த அக்ஷய திருதியை சிறப்பு தள்ளுபடிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் தெரிவித்துள்ளனர்.
அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 110ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேரோட்ட பிரம்மோற்சவ விழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 108 திருவிளக்கு பூஜையும் அம்மனின் சிறப்பு அலங்காரத்தில் இந்திர விமானத்தில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான நடன கலைஞர்களுடன் சுவாமியை வரவேற்கும் விதமாக பிரம்மாண்ட குழு நடனமாடி சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி, பாபு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினரும் வடக்கு வீதி உபயதாரர்களும் இணைந்து செய்திருந்தனர். அமைந்துள்ள ஸ்ரீ உலக வாழியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் வன்னியர் பேரவை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியூர் ஸ்ரீ உலக வாழியம்மன் ஆலயத்தின் 321ஆம் ஆண்டு செடல் மகோத்சவ விழா இன்று மாலை நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு இன்று காலை புதுச்சேரி மாநில வன்னியர் சங்கம் சார்பில் அரியூர் பகுதி வன்னியர் சங்க தலைவர்கள் ரவி, ஐயப்பன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ராஜி, குப்புசாமி, உதயா, மணி, சந்துரு, லோகேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்று அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். மணவெளி கிராமத்தில் அமைந்துள்ள பஞ்சபாண்டவர் சமேத திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. மணவெளி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மாலை சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இந்த தீமிதி திருவிழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கரகம் மற்றும் சுவாமி ஊர்வலத்தை தொடங்கி வைத்து பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த தீமிதி திருவிழாவில் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று சனிக்கிழமை தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் முன்னாள் அறங்காவலர் கோமதி அம்மாளின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் ராஜகோபால் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான பாலாஜி ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். 200 உணவுப் பொட்டலங்கள் அன்னதானத்தில் வழங்கப்பட்டது. அன்னதானத்திற்கான நன்கொடையை பெங்களூரைச் சேர்ந்த மாலதி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் லீலாவதி, அன்னபூரணி, விஷ்ணு சரண், விதுலா மற்றும் சீனிவாசன் ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு பெற்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6585 ரூபாய். 1 பவுன் 52,680 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 835 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாளில் சிறுவன் உட்பட 3 பேரை தாக்கிய காட்டுப்பன்றியால் கிராம மக்கள் பீதி. மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. உடல் எடை குறைப்பதற்கான சிகிச்சை பெற்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசிற்கு அழுத்தம் தரக்கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அவரது பெற்றோர் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.